திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு இரண்டாவது முறையாக சாட்சிகள் ஆஜராகியிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெகநாத். எவ்வளவு சாட்சிகள் ஆஜராகியிருக்கின்றனர்? விசாரணையானது தொடர்ந்து விட்டதா? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மடப்புறம் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ சம்மன் கொடுத்ததின் அடிப்படையில் வழக்கின் சாட்சிகள் 5 பேர் மற்றும் காவல்துறை தனிப்படை ஓட்டுநர் ராமச்சந்திரன் ஆகியோர் கடந்த 18ஆம் தேதி மதுரை ஆத்திக்குளத்தில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகினார். இந்த நிலையில் இரண்டாவது முறையாக உயிரிழந்த அஜித்குமாருடன் விசாரணைக்காக தனிப்படை காவலரால் அழைத்து செல்லப்பட்டிருந்த பிரவீன்குமார், அதாவது ஒரு கோவில் ஊழியராக இருக்கிறார், வினோத்குமார், அஜித்குமாருடைய நண்பர், அருண்குமார் என்பவர் காரை பார்க் செய்த ஆட்டோ டிரைவர், நவீன்குமார் அஜித் தம்பி ஆகிய 4 பேர் இன்று மதுரையில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் இரண்டாவது முறையாக விசாரணைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக சிபிஐ டிஎஸ்பி மோகித்குமார் தலைமையில் 4 பேரிடமும் தனித்தனியாக அந்த விசாரணையானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த சனிக்கிழமை 4 பேரையும் மடப்புறம் மற்றும் திருப்புவனத்தில் அஜித்குமாரை அழைத்து சென்று அந்த பகுதிக்கு நேரடியாக அழைத்து சென்ற நிலையில சிபிஐ அதிகாரிகள் அடையாளம் காட்டி நடித்து காண்பித்து வைத்த விசாரணை மற்றும் சாட்சியம் அனைத்தும் பதிவு செய்யப்பட்ட நிலையில இன்று மதுரையில் சிபிஐ அலுவலகத்தில் இன்று 4 பேரிடம் தற்போது விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக தற்போது விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கடந்த முறை 9 மணி நேரம் இந்த விசாரணையானது நடைபெற்ற நிலையில தற்போது தொடர்ந்து இன்று 2ஆவது நாளாக விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.